ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளுக்கு தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்க சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி மூவி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவி ஆன்லைன் என்னென்னா, இந்த மூவி ஸ்டார்டிங்கில் சிவகார்த்திகேயன் வந்து காமிக்கிறாங்க. அப்படி அங்கே கட் பண்ணால் இங்கே கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போடுறாங்க. ஹிந்தி மட்டும்தான் பேசணும், எல்லா ஸ்டேட்லையும் ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோ ஸ்டூடெண்ட்டெல்லாம் சேர்த்து இந்த பிரச்சனையை அப்படியே தடுத்து நிறுத்தணும். கவர்மெண்ட் போட்ட ரூல் நம்ம மாற்ற வைக்கணும். அவங்க ஸ்டேட்டில் அவங்க மொழி பேசுகிற மாதிரி நம்ம பண்ணணும், ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்லாம் சேர்த்துட்டு போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஐக்கியத்துக்கு வெள்ளம் வரான். அது பார்த்தா நிறைய பிரச்சனையும் வருது ஹீரோக்கு. அந்த பிரச்சனைலாம் ஏன்னா அந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்ணி கடைசியில் ஹீரோ எப்படி தான் ஜெயிச்சாரு அப்படின்னு தான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி ஓகே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மூவி சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் நீட்டாக இருந்துச்சு. இந்த மூவியில் வில்லனா நடிச்சிருக்க ரவி மகனோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவரோட கேரக்டர் எனக்கு கொஞ்சம் பெட்டர் ரைட்டிங் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த மூவியில் அதர்வோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் தான் எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. ஸ்ரீலீலாவோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆக்டிங் நீட்டாக இருந்துச்சு. இந்த மூவியில் வர பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியில் ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் வரும் ஃபர்ஸ்ட் ஹாப்பில். அந்த சாங் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு இந்த மூவியில். இந்த மூவியோட ஸ்டோரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது செட் ஆகாது. அதே மாதிரி தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி செட்டே ஆகாது. பட் இந்த மூவியில் ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. பட் லவ் போர்ஷன் அந்த அளவுக்கு செட் ஆகல, கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. இந்த மூவி பார்க்கலாமா வேணாவான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். பட் அப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக வேணால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது தவிர்த்து இந்த மூவி ஆகான்னு சொல்லலாம் இல்லை. நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா மட்டும் ஒரு வாட்டி போய் தியேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25.